ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு செட் கிரெடிட் லிமிட் ஃபார் கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ். ஒரு கஸ்டமருக்கோ இல்லை ஒரு சப்ளையருக்கோ ஒரு கிரெடிட் லிமிட் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரெடிட் லிமிட்டை நம்ம டேலியில் செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எப்படி இன்டிமேஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கஸ்டமருக்கு நம்ம கிரெடிட் லிமிட்டை செட் பண்ணும்போது ஒரு வகையான இன்டிமேஷனும், சப்ளையர்கிட்ட நம்ம கிரெடிட் லிமிட்டை செட் பண்ணும்போது வேறு ஒரு வகையான இன்டிமேஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸ் இன்டிமேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம டேலிக்குள்ளே போய்ட்டு எக்ஸசைஸ் மூலமாக நம்ம பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஒரு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறேன், F11 ஃபியூச்சர்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸ் போகிறேன். அக்கௌண்டிங் ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு மெயின்டைன் பட்ஜெட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், எஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நேராக என்ன பண்ணுறோம், நம்ம அக்கௌண்ட் இன்ஃபோ போவோம், லெட்ஜர் போகிறேன். ஸோ ரெண்டு விதமான லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒன்று கிரெடிட் கஸ்டமர் அண்டர் சன்ரி டெட்டார். ஸோ கிரெடிட் கஸ்டமர் எல்லாருமே சன்ரி டெட்டார் கீழே தான் க்ரியேட் பண்ணுவோம். அவருக்கு என்ன பண்ணுறேன், கிரெடிட் லிமிட் வந்து நீங்கள் கிரெடிட் லிமிட்டில் F11 ஃபியூச்சர்ஸை நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்பெசிஃபை கிரெடிட் லிமிட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ எனேபிள் ஆகலைன்னா திரும்ப ஒன் மோர் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. F11 ஃபியூச்சரில் போய்ட்டு நம்ம பட்ஜெட் கண்ட்ரோலில் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோமான்னு. ஸோ 20,000 நான் என்ன பண்ணுறேன், பட்ஜெட் வந்து கிரெடிட் லிமிட் நான் கொடுத்துருக்காங்க, செட் பண்ணுறேன் கிரெடிட் கஸ்டமருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறேன், கிரெடிட் சப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கிரெடிட் கஸ்டமர் கிரெடிட் சப்ளையர் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமருக்கு க்ரியேட் பண்ணால் எல்லா கஸ்டமருக்கும் சேமாக வந்துடும் நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு லெட்ஜருக்கும் நம்ம ஒரு வித ஸ்பெசிஃபிக் கிரெடிட் லிமிட் வந்து கண்டிப்பாக செட் பண்ணணும். 50,000 நான் கிரெடிட் சப்ளையருக்கு நான் பண்ணுறேன். இப்போ சப்ளையர் அப்படின்னா நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் வாங்குறவங்க, அதாவது அவங்கள்ட்டேருந்து நம்ம மெட்டீரியலை வாங்குகிறோம். கஸ்டமர் அப்படிங்கிறது நம்மள்ட்டேருந்து மெட்டீரியலை வாங்கிட்டு போகிறவங்க. ஸோ இப்போ நேராக என்ன பண்ணுறேன், அக்கௌண்டிங் வச்சுட்டு போகிறேன். அக்கௌண்டிங் வச்சுட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் போகிறேன். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸில் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், கிரெடிட் சப்ளையர்கிட்ட ஒரு 10 மானிட்டர் நான் வாங்க போகிறேன். ஸோ ஒரு மானிட்டரோட விலை 5,000. ஸோ பர்ச்சேஸ் லெட்ஜர் கீழே நான் என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் கீழே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் பேலன்ஸ் கிரெடிட் லிமிட், நம்மளோட கிரெடிட் லிமிட் கிரெடிட் சப்ளையருக்கு கீழே நமக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது இங்கே நமக்கு காமிக்குது. ஆல்ட் சி யூஸ் பண்ணிவிட்டு LG 18.5 மானிட்டர், ஆல்ட் சி நம்பர்ஸ். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 10 மானிட்டர்ஸ் வாங்குகிறேன். ஒரு மானிட்டரோட விலை 5,000 rupees. ஸோ 50,000க்கு நான் வாங்கிட்டேன். இப்போது 50,000க்கு ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், நான் இன்னொரு 2 மானிட்டர்ஸ் நான் வாங்குகிறேன் அதே கிரெடிட் சப்ளைட்ட. ஸோ என்ன கிரெடிட் லிமிட் மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கிரெடிட் சப்ளைட்ட திரும்ப என்ன பண்ணுறேன், நான் 2 மானிட்டர்ஸ் வாங்குகிறேன் 10,000 rupeesக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ, 50,000 rupees அவருக்கு தர வேண்டியது இருக்குது. நம்மளோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ, 50,000 rupees. நான் இப்போ என்ன பண்ணுறேன், 2 more மானிட்டர் வாங்குகிறேன். இப்போ 10,000. இப்போ போய் பாருங்கள், நம்ம பர்ச்சேஸில் பார்த்தோம்னா ஒவ்வொரு டைம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல ஸோ கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ, 50,000. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், கிரெடிட் லிமிட்டை தாண்டி அவர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளையருக்கு நம்ம கிரெடிட் லிமிட்டை நம்ம செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு காமிக்கக்கூடிய இன்டிமேஷன்ஸ். ஸோ இதுவே ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம கிரெடிட் லிமிட்ஸ் 20,000 நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம், அந்த கிரெடிட் கஸ்டமர்கிட்ட நம்ம ஒரு அந்த மானிட்டரை சேல்ஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கிரெடிட் கஸ்டமர், ஸோ அவருக்கு கிரெடிட் லிமிட் 20,000. ஸோ என்ன பண்ணுறேன், சேல்ஸ் லெட்ஜர் கீழே சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் மானிட்டர் என்ன பண்ணுறேன், ஒரு மானிட்டர் 5,000. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 மானிட்டர் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அவர்கிட்ட. 5,000க்கே சேல்ஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இப்போ 20,000 rupees அவரோட லிமிட்டு முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறாரு, அவர் திரும்ப 1 more மானிட்டர் என்ன பண்ணுறாரு, கிரெடிட்டுக்கு நம்மகிட்ட வாங்குறாரு. அப்போ என்ன நடக்குது பார்ப்போம். அப்போ கிரெடிட் லிமிட்டு ஓவர் ஆகிடுது இல்லையா.
ஏன்னா அவரோட கிரெடிட் லிமிட் 20,000 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 5,000 ருபீஸ் கொடுக்குறேன். ஸோ கொடுத்த உடனே இமீடியட்டாக என்ன பண்ண நமக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, லெட்ஜரை வந்து போஸ்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுது, கிரெடிட் கஸ்டமர் 20,000 எக்ஸீடு, கரண்ட் எவ்வளோ 25,000. ஸோ என்ன பண்ணணும், திரும்ப நம்ம என்டர் பண்ணோம்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் சப்ளையருக்கும் நம்ம கிரெடிட் லிமிட் வந்து செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் நம்ம சேல்ஸ் பர்ச்சேஸை மெயினாக வச்சு டேலி யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.